ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பொம்மையை பத்தி பார்க்க போறோம். பொம்மையில என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அந்த பொம்மைக்குள்ள 100 வருஷத்துக்கு மேல ஒரு சின்ன பொண்ணோட ஆவி இருக்கிறதாவும், அந்த பொம்மை அப்பப்ப அசைறதாவும், அந்த பொம்மையோட தலையில இருக்கிற முடி தானாவே வளருதுன்னு அந்த பொம்மையை பார்த்த பல பேர் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அந்த பொம்மைக்கு இறந்து போன சின்ன பொண்ணுக்கு என்ன சம்மந்தம்ன்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வெல்கம் பேக் டு தி நெஸ்மா டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஜப்பான் நாட்டுல 1918 வருஷம் சுஜுகி அப்படின்னு ஒரு 18 வயசு பையன் இருக்கான். இவனுக்கு 3 வயசுல ஒரு தங்கச்சி இருக்கு. வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது தன் தங்கச்சிக்காக ஆசையா ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கான். பாப் கட்டிங்கோட ஒரு ஹேர், ஜப்பானிய பாரம்பரியோட மர்மமான ஜப்பானோட முகம், இப்படின்னு வித்தியாசமான அம்சங்களோட அந்த பொம்மை இருக்கு. இந்த பொம்மை ஒகேக்குன்ற அந்த 3 வயசு குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னையில இருந்து எங்க போனாலும் இந்த பொம்மையோட தான் போறா. அந்த பொம்மை அந்த 3 வயசு குழந்தை தன்னோட தோழி மாதிரி பாக்குறா. சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் தான் கூட இந்த பொம்மையை வச்சுக்கிறா. அந்த அளவுக்கு இந்த குழந்தைக்கு அந்த பொம்மையை ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த நிலையில ஒரு நாள் அந்த 3 வயசு குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்து போயிடுறா. அந்த குழந்தை இறந்த உடனே 18 வயசு அண்ணனா இருக்க சுஜுகி என்ன பண்றான், தான் தங்கச்சி ஞாபகார்த்தமா தங்கச்சியோட பொம்மைக்கு ஒகிக்கு அப்படின்னு பேர் வைக்கிறான். ஒட்டுமொத்த குடும்பமே அந்த குழந்தையோட ஞாபகார்த்தமா அந்த பொம்மையை பாக்குறாங்க. வீட்டுல ஒரு இடத்துல வச்சு அந்த பொம்மையை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த பொம்மையை அவங்க வணங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நல்லா உத்து கவனிக்கிறாங்க. அந்த பொம்மையோட தலையில இருக்கிற முடி வளர ஆரம்பிக்குது. பொம்மை வாங்கும்போது இருந்த பாப் கட்டிங் இப்ப நல்லா வளர்ந்து அந்த பொம்மையோட கால் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இதை பார்த்த ஒட்டுமொத்த குடும்பமே மிரண்டு போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குடும்பம் என்ன நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த பொம்மைக்குள்ள இறந்து போன தன்னோட 3 வயசு குழந்தை தான் வாழ்ந்துட்டு வருதுன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. சரி, இதையே எத்தனை நாள் மூடி வைக்க முடியும்? இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. சில ஆராய்ச்சியாளர்களா வீட்டுக்கு வராங்க. பொம்மையோட முடியை வெட்டி பரிசோதனைக்காக எடுத்துட்டு போறாங்க. ஆராய்ச்சியோட முடிவுல என்ன வருதுன்னா, இது பொம்மையோட முடியே கிடையாது, மனுஷனோட முடிதான்றதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அது எப்படி பொம்மையில இருந்து முடி வளரும் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்களாம் தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கடைசியில குழப்பம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் அந்த பொம்மைக்கு முடி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்பப்ப வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஆராய்ச்சியாளர்களையும் இப்போ வரைக்கும் அந்த முடி ஏன் வளருது, எதுக்கு வளருது, எப்படி வளருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தோனேஷியால உள்ள ஒரு மர்மமான கோயில். இந்தோனேஷியால கடலுக்கு நடுவில் தனலாட் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு அடியில ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகள் அந்த கோயிலை பாதுகாத்துட்டு வரதா சொல்றாங்க. இது என்ன கதைன்றதை இப்ப பார்க்கலாம். இந்தோனேஷியால கடற்கரை பகுதியில் தனலாட் அப்படின்ற ஒரு கோயில் பாறைகளால மட்டுமே கட்டியிருக்காங்க. மண்ணரிப்புனால கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்கு நடுவில் போயிட்டதா சொல்றாங்க. இந்த கோயில் பல வருஷமா எந்த சேதமும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா 1980 நடந்த ஒரு பெரும் புயல்ல இந்த கோயில் பயங்கரமா சேதமாயிருச்சு. இதனால அந்த கவர்மெண்ட் இந்த கோயிலை ஒரு ஆபத்தான கோயிலா அறிவிச்சாங்க. ஏன்னா எப்ப வேணா மீதி பகுதி இடிஞ்சு விழலாம். அதுக்கப்புறம் ஜப்பான் நாடு இந்த கோயிலை திருப்பி சரி பண்றதுக்கு இந்தோனேஷியாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலை பாதுகாப்பான கோயிலா அறிவிச்சாங்க. இந்த கோயில் 15ஆம் நூற்றாண்டுல நிரித் என்பவரால் கட்டப்பட்டுச்சு. இந்த வழியா ஒரு நாள் நடந்து போகும்போது இந்த பகுதியோட அழகுல மயங்கி போயிட்டார். அன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த கடற்கரை பகுதியில் தங்கி இருக்காரு. மறுநாள் காலையில அங்க இருக்கிற மீனவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இங்க இருக்கிற நீர்க்கடவுளுக்காக கண்டிப்பா ஒரு கோயில் கட்டியே தீரணும் அப்படின்னு இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த கோயிலோட பாதுகாப்புக்காகவும் தீய சக்திகள், தீய மனிதர்கள் இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு கோயிலுக்கு அடியில பல வருஷமா பல நூறு பாம்புகள் பாதுகாத்துட்டு வரதா சொல்றாங்க. இப்படி இந்த கோயிலுக்கு அடியில நூத்துக்கணக்கான பாம்புகள் பாதுகாத்துட்டு வருதுன்னா நிச்சயமா விலை மதிப்பில்லாத உயர் ரக வித்தியாசமான பொருட்கள் கோயிலுக்கு அடியில இருக்குன்னு நம்புறாங்க. அதை ஏன் பாம்புகள் பாதுகாக்கணும்? அந்த நூத்துக்கணக்கான விஷ பாம்புகள் மக்கள் பார்த்திருக்காங்களா அப்படின்ற பல கேள்விகளுக்கு இப்ப வரைக்கும் பதில் கிடைக்காம மர்மமா தான் இருக்கு. இந்த 2 மர்மங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான 100 வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.